ஒருத்தவங்க பல வருஷம் பழகிறதால அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க, நம்பிக்கையானவங்கன்னு நம்ப முடியுமா? சில நேரங்கள்ல நல்லா தெரிஞ்சவங்களே கூட எதிரிகள் ஆகிடுவாங்க. அப்படித்தான் சென்னையை சேர்ந்த ஆடிட்டர் ஸ்ரீகாந்துக்கு நடந்தது. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஸ்ரீகாந்த் அனுராதா தம்பதி அவங்க சொந்த வீட்டிலிருந்து திடீர்னு காணாம போனாங்க. பதறி போய் தேடி பார்த்தவங்கள அச்சுறுத்துச்சு அவங்க வீடு இருந்த அலங்கோல நிலை. கடத்தப்பட்டாங்களா கொல்லப்பட்டாங்களான்னு தெரியாத வழக்கு. அதுல வெளிவந்த உண்மை அவங்க குடும்பத்தை மட்டுமில்ல, சென்னையில தனியா வசிக்கிற பெத்தவங்களோட பாதுகாப்பு என்னன்னு பிள்ளைங்களை யோசிக்க வச்சது. ஸ்ரீகாந்த் அனுராதாவுக்கு என்ன நடந்தது, யாரால நடந்ததுன்னு கேட்டா நீங்களும் மிரண்டு போயிடுவீங்க. சென்னை மக்களை பீதியாக்குன மனசுல இருந்து மறையாத இரட்டை கொலை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வார எபிசோட்ல. செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast. கேஸ் நம்பர் 35. ஆடிட்டர் ஸ்ரீகாந்த் அனுராதா இரட்டை கொலை. 24 மணி நேரம் விமானத்துல பயணிச்சுட்டு வந்த சோர்வு இல்லாம அதிகாலை வானத்தை ரசிச்சுக்கிட்டே சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குனாங்க ஸ்ரீகாந்த் அனுராதா தம்பதி. அமெரிக்காவில இருந்து 6 மாசத்துக்கு அப்புறம் சென்னைக்கு வந்தவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். நாங்க பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு 2 பேரும் கையை அசைச்சு போட்டோ எடுத்து மகனுக்கும் மகளுக்கும் அனுப்புனாங்க. 2022 மே மாசம் 7ஆம் தேதி விடியற் காலையில 3:30 மணிக்கு ஃப்ளைட் லேண்ட் ஆனப்போ அவங்க எடுத்து அனுப்பின அந்த போட்டோ தான் கடைசியா அவங்கள பத்தின விவரத்தை கொடுக்கிற ஒரே ஒரு க்ளூ. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. 58 வயசான ஸ்ரீகாந்த் ஆடிட்டரா இருந்தவர். ஜியோ இன்ஃபோகாம், போலாரிஸ் நிறுவனங்கள்ல சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், குஜராத்தை சேர்ந்த நிறுவனத்தோட கார்ப்பரேட் அலுவலக தலைமை அதிகாரின்னு ஹை ரேங்கிங் கேடர்ல இருந்தவர். இவரோட மனைவி அனுராதாவுக்கு 52 வயசு. ஸ்ரீகாந்த் அனுராதாவோட உலகமே மயிலாப்பூர் தான். அதனால தான் அவங்களோட மகன் சஷ்வந்த், மகள் சுனந்தா அமெரிக்காவில் செட்டில் ஆன அப்புறமும் அவங்களோட இல்லாம சென்னையிலேயே இருந்தாங்க. 2021 டிசம்பர்ல மகளோட பிரசவத்துக்காக அமெரிக்கா போனவங்க 6 மாச விசா முடிஞ்சு 2022 மே மாசம் இந்தியாவுக்கு திரும்பினாங்க. சந்தோஷமா சென்னை திரும்பினவங்களோட அந்த மகிழ்ச்சி சில மணி நேரம் மட்டும்தான் இருந்துச்சு. மே 7ஆம் தேதி காலையில் 6 மணியிலிருந்து ஸ்ரீகாந்த் அனுராதா கிட்ட பேச அவங்களோட பையன் சஷ்வந்த் போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க போனை எடுக்கவே இல்லை. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததால டயர்ட் ஆகி இருப்பாங்க, அதனால தூங்கி இருக்கலாம்னு நினைச்சாரு சஷ்வந்த். மிஸ்டு கால் பார்த்தா நிச்சயமா அப்பா அம்மா கால் பண்ணுவாங்கன்னு அவரும் பதற்றப்படாம இருந்தாரு. ஆனா 5 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட அவங்க கிட்ட இருந்து போன் கால் வரவே இல்லை. ஸ்ரீகாந்த் அனுராதா வீடு மயிலாப்பூர் துவாரகா காலனியில் இருந்துச்சு. ஆதி காலத்திலிருந்து அவர் அங்க இருக்கிறதால பக்கத்து வீட்டுக்காரங்களோட ரொம்ப பழக்கம். சஷ்வந்த் அவங்க பக்கத்து வீட்டுக்கு போன் போட்டு ஸ்ரீகாந்த் பத்தி கேட்டாரு. அங்கிள், நான் சஷ்வந்த் பேசுறேன், நல்லா இருக்கேலா? அப்பா அம்மா காத்தால சென்னை வந்தாங்க, அவங்களுக்கு கால் பண்ணேன், ரீச் பண்ண முடியல, ஆத்துல அவ இருக்காளான்னு பார்த்து சொல்றீங்களா அப்படின்னு பெத்தவங்களை பிரிஞ்சு வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கே இருக்கிற கவலையோட கேட்டார் சஷ்வந்த். அதுக்கு என்னப்பா, செத்தரு பார்த்து சொல்றேன். போனை வச்சுட்டு வாசல்ல போய் எட்டி பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் வாசல்ல அவங்க கார் இல்ல, வீடும் பூட்டி இருக்கிறதா போன்ல சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் பதற்றமான சஷ்வந்த் அடையாறுல இருந்து அவரோட மாமாவை நேர்ல பார்த்துட்டு வர சொன்னாரு. மதியானம் 12 மணி இருக்கும். ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு வந்த அவங்க மாமா கேட் பூட்டி இருந்ததை பார்த்தாரு. உள்ள யாரு இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லாம நிசப்தமா இருந்துச்சு. சஷ்வந்த் அவங்க அப்பா அம்மா ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த அதே நேரம் அவங்க பொண்ணு சுனந்தாவும் ஸ்ரீகாந்துக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் எந்த பதிலும் கிடைக்கல. அப்பா அம்மா பத்தின கவலை அவங்களையும் விரட்டுச்சு. ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு வந்த அவரோட சொந்தக்காரரு பக்கத்துல இருந்தவங்களை கூப்பிட்டு வாசல் கேட்டை ஏறி குதிச்சு உள்ள ஜன்னல் வழியா ஏதாவது தெரியுதான்னு வீட்டுக்குள்ள பார்க்க சொன்னாரு. உள்ள யாரும் இருக்கிற அரவமே இல்லைன்னு கேட் ஏறி குதிச்சவர் சொன்னாரு. அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு பதற்றத்தில் இருந்த சுனந்தா கொஞ்சமும் யோசிக்காம அமெரிக்காவிலிருந்து சென்னை மாநகர போலீஸ் உதவி எண்ணுக்கு போன் பண்ணி விவரத்தை சொன்னாங்க. சார், என்னோட அப்பா அம்மா காலையில சென்னையில லேண்ட் ஆனாங்க. ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போன அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்கள ரீச் பண்ணவும் முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சுனந்தா.
அவங்க மாமாவும் மயிலாப்பூர் ஸ்டேஷன்ல நேரா போய் புகார் கொடுத்தாரு. டெப்யூட்டி கமிஷனரா இருந்த திஷா மிட்டல் உடனடியா ஒரு போலீஸ் டீமோட துவாரகா காலனியில இருந்த ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டை சுத்தி சர்வேலன்ஸ் கேமரா இருந்ததை கண்காணிச்சுக்கிட்டே கேட்டுக்குள்ள போனாரு இன்ஸ்பெக்டர் ரவி. வீட்டோட மெயின் டோர் பூட்டி இருந்துச்சு. ஸ்ரீகாந்தோட சொந்தக்காரரும் அங்க இருந்ததால அவங்க முன்னாடி பூட்டை உடைச்சு உள்ள போனாங்க போலீஸ். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே குப்புன்னு கிளீனிங்க்கு பயன்படுத்துற குளோரினோட வாசனை அந்த இடம் முழுக்க பரவி இருந்துச்சு. அன்னைக்குதான் தர தொடச்சிருந்த மாதிரி அங்கங்க ஈரம் இருந்துச்சு. வீடு முழுக்க தேடி பார்த்தாங்க. ஸ்ரீகாந்த் அனுராதா இருக்கிறதுக்கான எந்த தடயமும் அங்க இல்ல. அவங்க வீட்டுக்கு வராம வேற எங்கேயோ போயிருப்பாங்க அப்படின்னு எல்லோரும் நினைச்சாங்க. ஹால்ல இருந்ததை விட மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்த்தப்போ அங்க ப்ளீச்சிங் பவுடரோட வாசனை அதிகமா அடிச்சுது. ரூம் வாசல்ல தரையில சிந்தி கிடந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் துளிகளை பார்த்த போலீஸுக்கு ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக இப்படி செஞ்சிருப்பாங்களோன்னு சந்தேகம் வந்துச்சு. முழுசா விசாரணை நடத்தி முடிக்கிற வரைக்கும் எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் ரவி அமைதியா இருந்தாரு. 6 மாசமா ஸ்ரீகாந்த் ஊர்ல இல்லாததால அவங்க வீட்டுக்குள்ள கொள்ளக்காரங்க யாராச்சும் புகுந்திருக்கலாம்னு போலீஸ் நினைச்சாங்க. அவங்களோட அந்த சந்தேகத்துக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களும் அங்க நடந்திருந்துச்சு. ஸ்ரீகாந்தோட மகன் சஷ்வந்த் சொன்னதை வச்சு லாக்கர் இருக்கிற இடத்த போய் பார்த்தாங்க. லாக்கர் திறந்து கிடந்துச்சு. அதுல இருந்த தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் காணாம போயிருந்தது. கொள்ளை நடந்திருந்தா 24 மணி நேரமும் சிசிடிவில கண்காணிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீகாந்துக்கு அது எப்படி தெரியாம இருந்திருக்குங்கிறது தான் போலீஸுக்கு வந்த அடுத்த கேள்வி. ஸ்ரீகாந்த் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்தாருன்னா அவர் இப்போ எங்க? வீட்டு வாசல்லையே நிக்கிற அவரோட காரும் இல்ல. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. விசாரணையை எந்த கோணத்துல எடுத்துட்டு போறதுன்னு க்ளூவுக்காக ஸ்ரீகாந்த் பத்தின தகவல்களை சுனந்தா சஷ்வந்த் கிட்ட போன்ல கேட்டுட்டு இருந்தாங்க போலீஸ். வீட்டுக்குள்ள கைவிரல் ரேகை இருக்கா, வேற ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்கான்றத தடயவியல் துறையை சேர்ந்தவங்க சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்ரீகாந்தோட வாலெட் பெட்ரூம் டேபிள்ல இருந்ததை எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுனாங்க. அனுராதாவோட சில மருந்துகளும் பெட்ரூம்ல இருந்துச்சு. அமெரிக்கா போனப்ப அவங்க கூடவே வீட்டோட மெயின் ரூம் சாவிகளை எடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த மெயின் ரூம்லாம் திறக்கப்பட்டிருந்ததை வச்சு ஸ்ரீகாந்த் அனுராதா காலையில வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு முடிவுக்கு வந்தாங்க போலீஸ். வீட்டை சுத்தி நுழைவு வாயில்ல இருந்து முக்கிய அறைகள் வர எல்லா இடத்துலையும் 15 சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அதுல இருந்து ஃபுட்டேஜ் எடுக்கலாம்னு பார்த்தப்போ போலீஸோட சந்தேகத்தை ஸ்ட்ராங் ஆக்குற இன்னொரு விஷயம் அங்க காத்துட்டு இருந்துச்சு. சிசிடிவி கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகி இருந்துச்சு. சரியான திட்டமிடலோட அங்க ஒரு குற்றம் நடந்திருக்கிறத மட்டும் போலீஸால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அது வெறும் கொள்ளைதானா இல்ல அதுக்கு மேலையான்னு யூகிக்க முடியல. அப்பாவும் அம்மாவும் தனியா இருக்கிறதுனால வீடு முழுக்க சர்வைலன்ஸ் கேமரா போட்டிருக்கோம். அப்பாவோட போன்ல இருந்து எங்க இருந்தாலும் வீட்டுல நடக்கிறத கண்காணிக்கலாம் அப்படின்னு சுனந்தா சொன்னதை வச்சு ஸ்ரீகாந்தோட போனை தேடினாங்க போலீஸ். அவரோட போன் நம்பரை வச்சு கடைசியா சிக்னல் காட்டின ஸ்பாட்டை ட்ரேஸ் பண்ணா மயிலாப்பூர் வீட்டை காட்டுச்சு. அப்படின்னா ஸ்ரீகாந்த் அனுராதா ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இருக்கிற பாதுகாப்பை உடைச்சிருக்கிறத பார்த்தா இவங்களையும் இவங்க வீட்டை பத்திய நல்லா தெரிஞ்ச ஒருத்தரால தான் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு மட்டும் போலீஸுக்கு புரிஞ்சது. ஆனா யாரால அவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு, இப்ப அவங்க எங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடையை தேடிட்டு இருந்தாங்க இன்வெஸ்டிகேஷன் டீம். யார்கிட்ட இருந்து விசாரணையை தொடங்குறதுன்னு போலீஸ் தடுமாறிட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்ரீகாந்துக்கு நெம்மேலியில ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குன்னு இன்னொரு தகவல் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. ஒருவேளை ஸ்ரீகாந்த் அனுராதா அங்க இருப்பாங்களான்னு செங்கல்பட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்து அந்த ஃபார்ம் ஹவுஸை செக் பண்ண சொன்னாங்க. அங்கொன்னு இங்கொன்னுமா வீடுகள் இருக்க சுத்தி மரம் செடி கொடிகள்னு அமைதியோட ஒரு உண்மையையும் மறைச்சு வச்சிருந்தது அந்த ஃபார்ம் ஹவுஸ். கேட் பூட்டு இல்லாம மூடி கிடந்தது. பக்கத்து வீட்டுல இருந்த செக்யூரிட்டி கிட்ட ஸ்ரீகாந்த் ஃபார்ம் ஹவுஸ் பத்தி விசாரிச்சாங்க போலீஸ். ஐயா, காலையில ஒரு கார் வந்துச்சுங்க. 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த கார் திரும்பி போயிருச்சுங்க அப்படின்னாரு அந்த ஆளு. சில்வர் கலர் இனோவா கார் அப்படின்னு அவர் சொன்னது ஸ்ரீகாந்த் காரை தான் உறுதியாச்சு. ஃபார்ம் ஹவுஸ் சுத்தி இருந்த ஏரியாவை இன்வெஸ்டிகேஷன் டீம் ஸ்குவாட் டாக் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அங்க ஒரு மரத்துக்கு கீழே புதுசா தோண்டி மறைக்கப்பட்ட மண் தரை இருந்துச்சு.
மண்ணுல இருந்த ஈரத்தை பார்த்தா இன்னைக்கு தான் தோண்டி புதைக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. மோப்பனாய் மண்ணை பிராண்டி தள்ளுனப்போ ஒரு துணி அதுல தெரிய ஆரம்பிச்சுது. உடனடியா தாசில்தாரை வரவழைச்சு கோர்ட் அனுமதியோட புதைக்கப்பட்டிருந்த குழிய தோண்டினாங்க. ஒவ்வொரு அடியா தோண்ட தோண்ட பக்கத்துல இருந்த ஸ்ரீகாந்தோட சொந்தக்காரரோட கண்கள் குளமாக கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சாரு. 6 அடி குழிக்குள்ள ஸ்ரீகாந்த், அனுராதா பிணமா இருந்தாங்க. தப்பு பண்ணிட்டோமே, இங்கே இருந்தா நீங்க உயிரோட இருந்திருப்பீங்களே, ஐயோ எல்லாம் போச்சு அப்படின்னு சஷ்வந்தும் சுனந்தாவும் வீடியோ கால்ல அவங்க அப்பா அம்மாவோட நிலைமைய பார்த்து கதறினாங்க. குழிக்குள்ள இருந்து ஸ்ரீகாந்த், அனுராதா உடலை எடுத்து பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. சுத்தி வேற ஏதாவது தடயம் இருக்கான்னு தேடி பார்த்தப்போ அங்க பாதி எரிஞ்ச நிலையில 2 செல்போனும் ஏர் டிக்கெட்டும் கிடந்துச்சு. அதிகாலையில சென்னை வந்தவருக்கு அப்படி உடனடி எதிரின்னு யார் இருக்கா? அவரை கடத்தி கொலை செய்யற திட்டம் யாருக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் வட்டம் அடிச்சுச்சு. இந்த சம்பவத்துல எல்லாரும் கவனிக்க தவறவிட்ட ஒரு விஷயம், ஸ்ரீகாந்த் வீட்டுல வேலைக்கு இருந்த கிருஷ்ணா என்ன ஆனாங்கிறது தான். ஸ்ரீகாந்த் வீட்டுல நேபாள் நாட்டை சேர்ந்த பதம்லால் 20 வருஷமா வேலையில இருந்தாரு. பதம்லால் ரொம்பவும் விசுவாசமான ஆளுங்கிறதால அவரோட குடும்பத்துக்கு தாராளமா நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு ஸ்ரீகாந்த். பத்மலாலோட மூத்த மகனும் மகளும் நல்ல நிலைமையில இருக்காங்க. கடைசி மகன் கிருஷ்ணா ஊர்ல ஊதாரியா சுத்திட்டு இருந்ததால ஸ்ரீகாந்தோட பண்ணை வீட்டை பார்த்துக்கிற வேலைக்கு அவனை சென்னைக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருந்தாரு பதம்லால். வீட்டை சுத்தம் பண்றது, காரை துடைக்கிறது, ஸ்ரீகாந்துக்கு டிரைவரா போறதுன்னு கிருஷ்ணா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆடிட்டர் ஸ்ரீகாந்த் அமெரிக்கா போனப்போ பதம்லால நேபாள் அனுப்பியிருக்கான் கிருஷ்ணா. ஸ்ரீகாந்தோட மயிலாப்பூர் வீடு, மகாபலிபுரம் பண்ணை வீடு எல்லாத்தையும் இவனே கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். உண்மைய சொல்லணும்னா ஸ்ரீகாந்த கொலை பண்றதுக்கான திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தான் ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்திருக்கான். வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கிறதால எப்பவும் போன்ல கண்காணிச்சுக்கிட்டு இருந்தார் ஸ்ரீகாந்த். கிருஷ்ணா வீட்டுக்கு வெளியில அதே காம்பவுண்ட்ல இருந்த அவுட் ஹவுஸ்ல தங்கி இருந்தான். ஒரு நாள் வீட்டு வாசல்ல கார் இல்லைன்னதும் உடனே கிருஷ்ணாவுக்கு போன் பண்ணி கார் எங்கன்னு கேட்டிருக்காரு ஸ்ரீகாந்த். காரை தொடச்சு வெளியில நிறுத்தி இருக்கிறதா அவன் பதில் சொல்லிருக்கான். ஒரு விதத்துல எல்லாத்தையும் நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறத அவனுக்கு ஸ்ரீகாந்த் நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தாரு. கிருஷ்ணாவும் இல்ல, ஸ்ரீகாந்தோட காரும் இல்ல. அப்போ அவன் தான் 2 பேரையும் கொன்னுட்டு நகைகளை எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கான்னு போலீஸ் கருதுனாங்க. ஆனா அதுதான் நடந்துதான்னு உறுதியா சொல்ற ஆதாரம் போலீஸ் கிட்ட இல்ல. கொள்ளை அடிக்கணும்னா ஸ்ரீகாந்த் அமெரிக்காவில் இருந்த 6 மாசத்திலேயே ஒவ்வொரு ரூமா உடைச்சு திருடி இருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம எதுக்காக அவர் சென்னை வந்த அப்புறம் திருடணும்? எதுக்காக அவங்கள கொலை செய்யணும்னு இந்த கேள்விக்கான விடைக்காக கிருஷ்ணாவை தேட தொடங்கினாங்க போலீஸ். ஸ்ரீகாந்தோட போன் எரிக்கப்பட்டுடுச்சு. கிருஷ்ணாவோட போன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப். அதனால அவனை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சான். இருந்தாலும் அவன் எங்க போயிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்க உதவுச்சு ஸ்ரீகாந்தோட கார்ல இருந்த ஃபாஸ்டேக். உத்தண்டி டோல்கேட்ல காலையில 10:30 மணிக்கு கடந்து போயிருக்காங்கிற தகவல் ஸ்ரீகாந்த் மெயில செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாரு சஷ்வந்த். டோல்கேட் இருந்த ஃபுட்டேஜை செக் பண்ணதுல காரை கிருஷ்ணா ஓட்டிட்டு போயிருக்கிறது, கூட இன்னொருத்தர் இருக்கிறதும் உறுதியாச்சு. காருக்கு பின்னாடி மூட்டை மாதிரி ஏதோ இருக்கிறதும் வீடியோல தெரிய வந்துச்சு. ஸ்ரீகாந்த் அனுராதாவை கிருஷ்ணா தான் கொலை பண்ணிருக்கான்னு முடிவு பண்ணாங்க போலீஸ். கார் அடுத்தடுத்து எங்கெங்க டிராவல் ஆகுதுன்னு ட்ரேஸ் பண்ணதுல சென்னை கொல்கத்தா ஹைவேல போயிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஓங்கோல் டோல்கேட்ல வச்சு காரை நிறுத்தி கிருஷ்ணாவையும் ரவிராவையும் ரவுண்ட் அப் பண்ணாங்க ஆந்திரா போலீஸ். காரை செக் பண்ணதுல தங்கம், வெள்ளியோட பணமும் பைகள்ல இருந்துச்சு. சென்னை மயிலாப்பூர் போலீஸ் ஆந்திரா போய் கிருஷ்ணா, ரவிராய கைது பண்ணிட்டு வந்து எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு விசாரிச்சாங்க. அமெரிக்காவிலிருந்து ஸ்ரீகாந்த், அனுராதா கிளம்பினதுமே சஷ்வந்தும் சுனந்தாவும் கிருஷ்ணாவுக்கு போன் பண்ணி காலையில 3:30 மணிக்கு அவங்க சென்னை ரீச் ஆகிடுவாங்க, பிக்கப் பண்ண போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணாவும் அவன் ஃப்ரெண்ட் ரவிராயும் நைட்டே காரை எடுத்துக்கிட்டு போய் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வெயிட் பண்ணது அவங்க மேல இருந்த அக்கறையாலோ முதலாளிங்கிற விசுவாசத்தாலேயோ இல்ல. பல நாளா கிருஷ்ணா அவனோட மனசுல ரிஹர்சல் பார்த்து வச்சிருந்த கொள்ளைக்கான திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான அவன் குறிச்சு வச்ச நாள் அவங்களோட வருகைக்கான நாள். கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட் ரவிராய் டார்ஜிலிங்காரன் சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் ஸ்ரீகாந்த் கூட கார்ல போகும்போது சொத்து விஷயமா அவர் பேசினதை கார் ஓட்டிட்டு போன கிருஷ்ணா கேட்டிருக்கான்.
ஒரு சொத்து விற்கிறது சம்பந்தமா யார்கிட்டயோ ஸ்ரீகாந்த் பேசியிருக்காரு. அந்த இடம் நம்ம கிட்ட இருக்கிறது என்னைக்கு லாபம்தான். இன்னைக்கு ரேட்ல அதோட மதிப்பு 40 கோடி ரூபாய். லிக்விடிட்டி கேஷா இருக்கிறத விட இடமா இருந்தா வேல்யூ ஏறிட்டே இருக்கும்ல அப்படின்னு ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காரு. ஸ்ரீகாந்த் பேசினதை கிருஷ்ணா என்னென்ன புரிஞ்சுக்கிட்டானோ தெரியல. அவன் காதல ஒடிச்சுக்கிட்டே இருந்தது 40 கோடி ரூபாய் அப்படிங்கிறது மட்டும்தான். இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதை கொள்ளையடிச்சிட்டு நேபாளுக்கே போய் செட்டில் ஆகிடலான்னு ஒரு குரூர எண்ணம் அவன் மனசுல முளவட்டுச்சு. பணம்னா யாருக்கு தான் மனசு சஞ்சலப்படாது? என்ன கஷ்டப்பட்டாலும் கடைசியில சொந்த ஊர்ல போய் நிம்மதியா இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. கிருஷ்ணாவும் அப்படி நினைச்சதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதுக்கு அவன் தேர்ந்தெடுத்த வழிதான் தப்பா இருந்துச்சு. ஏர்போர்ட்ல ஸ்ரீகாந்த் அனுராதா கிட்ட ரவிராயை அறிமுகம் செஞ்சு வச்சான் கிருஷ்ணா. நைட்டு இங்கே வந்துட்டேன் சார், எனக்கு துணைக்கு வந்தான் ரவி அப்படின்னு கிருஷ்ணா அவன் ஃப்ரெண்டை அறிமுகம் செஞ்சு வச்சதை ஸ்ரீகாந்த் சீரியஸா எடுத்துக்கல. செக்கிங் முடிஞ்சு அவங்க மயிலாப்பூர்ல இருந்த வீட்டுக்கு வர 4:30 மணி ஆகிடுச்சு. அவங்க வந்ததுமே தன்னோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக போர்ச்சுகோல ஒரு கிரிக்கெட் ஸ்டம்பையும் சம்மட்டியையும் ஏற்கனவே மறைச்சு வச்சிருந்தான் கிருஷ்ணா. வந்ததும் போர்ச்சுகோ வீடுன்னு எல்லாம் சுத்தமா இருக்கிறத 2 பேரும் பார்த்தாங்க. மனசு திருப்தியோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க. அங்கேயும் எல்லாம் கிளீனா இருந்துச்சு. அனுராதா நேரா பெட்ரூமுக்கு போக ஸ்ரீகாந்த் ஹால்ல உட்கார்ந்தாரு. வீடு பூட்டியே இருந்ததால வீட்டுக்குள்ள லைட் வெளிச்சம் இல்ல. ஸ்விட்சை போட்டு வீட்டை வெளிச்சமாக்குனாங்க. திடீர்னு பவர் கட் ஆகி வீடு இருண்டு போச்சு. ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு லைட்டோட வெளிச்சம் திரைக்கு பின்னால தெரிஞ்சது. திரைய விலக்கி பக்கத்து வீடுகளை பார்த்தாரு. அங்கெல்லாம் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன் நம்ம வீட்டுல மட்டும் லைட் எரியலைன்னு வாசல்ல பார்க்க வந்தாரு. அங்க கிருஷ்ணா நின்னுட்டு இருந்தான். என்னடா, ஏன் நம்ம வீட்டில் மட்டும் லைட் எரியல அப்படின்னு அவங்கிட்ட கேட்டாரு. பதில் பேசாம நின்னான் கிருஷ்ணா. ஏன்னா பவர் லைனை கட் பண்ணனதே அவன்தான். என்னடா நான் கேட்குறேன் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெளியே வர பார்த்தவரை எத்தி உள்ள தள்ளுனான் கிருஷ்ணா. அவனோட கையில பின்னாடி மறைச்சு வச்சிருந்த சம்மட்டியால வேகமா ஒரு அடி வச்சான். கிருஷ்ணா மேல ஸ்ரீகாந்த் வச்சிருந்த நம்பிக்கையை நிலைகுலைய வைக்கிற அடியா அது இருந்துச்சு. ஏற்கனவே பயண களைப்புல இருந்த ஸ்ரீகாந்த் சுதாரிக்கிறதுக்குள்ள விழுந்த அடி அவரை தடுமாற வச்சது. கிருஷ்ணா பின்னாடியே ஸ்டம்போட உள்ள வந்தான் ரவிராய். ஒரே அடியில ஸ்ரீகாந்தை கொல்றதில்ல கிருஷ்ணாவோட பிளான். ஏன்னா அவன் காத்துக்கிட்டு இருந்தது லாக்கர் சாவிக்காக. அந்த லாக்கர் சாவி ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்தது. அரை மயக்கத்துல சரிஞ்சு விழுந்து கிடந்தவர்கிட்ட, பணத்தை எல்லாம் எங்க வச்சிருக்கிற, லாக்கரோட சாவி எங்க அப்படின்னு கிருஷ்ணா கேட்டான். அவன் கேட்கறது புரியாத மாதிரி என்ன கேட்ட அப்படின்னு சொன்ன ஸ்ரீகாந்த் உதவிக்காக சத்தம் போட பார்த்திருக்காரு. சுதாரிச்ச கிருஷ்ணா சம்மட்டியால ஸ்ரீகாந்த் தலையில இன்னொரு அடிய போட்டான். அந்த அடி ஸ்ரீகாந்த் தலையில பலத்த காயத்தை ஏற்படுத்த ரத்தம் வழிஞ்சு தரையெல்லாம் சொட்ட ஆரம்பிச்சது. சம்மட்டி வீசின வேகத்துக்கு இணையா மண்டையில இருந்து பீரிட்டு வந்த ரத்தம் செவுத்துல, கதவுக்கு பின்னாலன்னு எல்லா இடத்துலயும் தெரிச்சுது. ஹால்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அனுராதா ரூம்ல இருந்து வெளியில வந்த நேரம் அங்க கையில ஸ்டெம்ப வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்த ரவிராய் அனுராதாவை தலையிலேயே அடிச்சு கொன்னான். அனுராதா ரூம் வாசல்லையே தொப்புன்னு சரிஞ்சு விழுந்தாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில விழுந்து கிடக்க கிருஷ்ணா போய் மீட்டர் பாக்ஸ்ல பவர் ஆன் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கான். அப்ப வீடை கிளீன் பண்றதுக்காக ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட கையில எடுத்துக்கிட்டு வந்தான். ஸ்ரீகாந்த் அனுராதா இறந்துட்டாங்கன்னு உறுதி பண்ணிக்கிட்டு 2 பேரையும் ஒரு பொட்டலமா கட்டி தூக்கிட்டு போய் கார்ல பின்னாடி போட்டிருக்கான். கிருஷ்ணாவும் ரவியும் சேர்ந்து ரத்தம் சிந்தி கிடந்த இடத்துல துணியால தொடச்சு டிஸ்இன்ஃபெக்டன் போட்டு கிளீன் பண்ணிருக்காங்க. வீடு சுத்தமாகி இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கிட்டவன் ரூமுக்கு போய் லாக்கரை திறந்தான். ஆனா அவனோட கவனத்திலிருந்து தப்பிச்சது கதவுக்கு பின்னாடி சிதறி இருந்த ரத்த துளிகள். ஸ்ரீகாந்த் கொல்லப்பட்டிருக்கலாங்கிற சந்தேகத்தை தடயவியல் துறையை சேர்ந்தவங்க எழுப்புறதுக்கான ஆதாரமா அதுதான் இருந்துச்சு. லாக்கரை திறந்து பார்த்த கிருஷ்ணா அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. 2 பேரை கொலை பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட அவங்கிட்ட இல்லை. உயிரில்லாத அந்த மதிப்புமிக்க உலோகங்களுக்காக 2 உயிரை பலி வாங்கி இருந்தான் கிருஷ்ணா. லாக்கர்ல 30 கிலோ தங்கம், 50 கிலோ வெள்ளி, ரூபாய் நோட்டுகள் இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து பார்சல் பண்ணி ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்கான். காலையில் 7 மணிக்கு சுனந்தா கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மாவுக்கு கால் பண்ற, ஃபோன் ரிங் ஆகி கட் ஆகுதே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வெளியில வந்திருக்கேம்மா, எனக்கு தெரியலையே
அப்படின்னு சொல்லியிருக்கான் கிருஷ்ணா. அவங்கள பாத்துக்க தானே நீ அங்க இருக்க, இப்ப வெளியில இருக்கேன்னு சொல்ற. அப்படின்னு சுனந்தா கோபமா பேச, மார்க்கெட்டுக்கு வந்தேம்மா. மழுப்பிருக்கான் கிருஷ்ணா. காலையில 8 மணிக்கு சஷ்வந்த் கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பவும் நான் வெளியில இருக்கேன்னு சொல்லி இருக்கான். அப்புறம் இல்ல நான் சாப்பாடு வாங்க வெளியில வந்தேன்னு சொல்லியிருக்கான். கொலை செஞ்சவங்களோட உடலை மறைக்கவும் நகைங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு போகவும் தேவைப்பட்ட அவகாசத்துல சஷ்வந்தும் சுனந்தாவும் மாறி மாறி அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. 8:30 மணிக்கு சுனந்தாவுக்கு ஃபோன் பண்ண கிருஷ்ணா, ஐயாவும் அம்மாவும் தூங்குறாங்க போல, வீட்டுல சத்தமே இல்லை, ஏதாச்சும் வாங்கி தரணுமா அப்படின்னு கேட்டிருக்கான். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுனந்தா. அப்போதைக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டதா நினைச்ச கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் அனுராதா உடலை எடுத்துக்கிட்டு நெம்மேலியில இருந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கான். அப்ப அவன் கவனிக்காம விட்ட இன்னொரு விஷயம், உத்தண்டி டோல்கேட்ல ஸ்ரீகாந்த் காரோட ஃபாஸ்டாக் ஸ்கேன் ஆகி அவரோட போனுக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் போயிருந்தது. இது தெரியாத கிருஷ்ணா ஃபார்ம் ஹவுஸ் போய் ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த குழியில 2 பேரோட உடலையும் புதைச்சு வச்சான். அவங்களோட போனை அறகுறையா எரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கான். தடயத்தை அழிச்சாச்சு, உடலையும் புதைச்சாச்சு. இனிமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்ச கிருஷ்ணா நேபாளில் இருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஸ்ரீகாந்த் சார் சென்னை வந்துட்டாரு, நான் கொஞ்ச நாள் நேபாள் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். கடைசியா அவன் ஃபோன் சிக்னல் கட் ஆகி இருந்தது வில்லிவாக்கத்துல. அதுக்கப்புறம் ஃபோன் ஆன்ல இருந்தா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்கான். இருந்தாலும் 6 மணி நேரத்துல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உண்மையை வெளிக்கொண்டு வந்த போலீஸ தமிழ்நாடு முதலமைச்சர் நேர்ல அழைச்சி பாராட்டினாரு. கொடூரமான முறையில கொல்லப்பட்ட பெற்றோரோட உடலை அவங்க மகனும் மகளும் அமெரிக்காவிலிருந்து வந்து வாங்கி இறுதி சடங்கு பண்ணாங்க. குற்றவாளிகள் பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இந்த வழக்கோட விசாரணை இன்னமும் முடியல. விரைந்து வழக்கு முடிக்கணும்னு செஷன்ஸ் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. வழக்கு முடியாம இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ரீகாந்த் அனுராதா தம்பதி உயிரை எடுக்க காரணமா இருந்த அந்த 40 கோடி ரூபாய் சொத்து. கிருஷ்ணா தானா திட்டம் போட்டு இந்த கொலையை செஞ்சானா இல்ல வேற யாரோட பின்புலமாச்சு இருக்கான்னு தெளிவாகாததால இந்த வழக்கு இன்னமும் முடிவுக்கு வராமலேயே இருக்கு. அளவுக்கு அதிகமான சொத்து, மத்தவங்க மேல வைக்கிற அதீதமான நம்பிக்கை, ரெண்டுமே ஆபத்துங்கிறத இந்த வழக்கு நமக்கு சொல்லுது. அடுத்த வாரம் வேற ஒரு உண்மை குற்ற பின்னணியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க கேளுங்க. செக்ஷன் 302. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience, while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.